வனக்கிளியே வாக்கில் வர வேண்டும் அம்மா தாயே வேண்டும் அம்மா வேண்டும் சீர்குற்றுலாவிய பாரத கண்டத்தில் கண்டமதில் அரியை சரியை ஞானம் யோகம் என்று சொல்லக்கூடிய பாரத தேசத்திலே இந்த பாரத பூமியிலே வேதத்தின் உட்பொருளாக திகழக்கூடிய ரிக் வேதம் யசுர் வேதம் சாம வேதம் அதர்வன வேதம் அல்லவா வேதம் 4 அப்படி 4 வேதங்களும் தலைத்த தமிழகம் இந்த தமிழகம் தன்னதிலே அதிலும் தென்கோடியில் அருகாமையில் இருக்கும் புண்ணிய பூமி பூமி அல்லவா நெல்லை பூமி அப்படி திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய நமது சிவசுப்பிரமணிய புண்ணிய பூமி இந்த புண்ணிய பூமியிலே நாவலர்கள் பாவலர்கள் அறிஞர்கள் பேரறிஞர்கள் அப்படி வீட்டிருக்கக்கூடிய சிவசுப்பிரமணியபுரம் புண்ணிய பூமியிலே இந்த புண்ணிய பூமியிலே இன்றைய சிறப்பான திருவிழா பெருவிழா யாருக்கு நடக்குகிறது? ஐயனுக்கு நடக்கிறது. ஐயனுக்கு மையரான ஐயன் சொரிமுத்தையன் பேருடைய பெயர் நாமம் கொண்ட அரிகர புத்திரன் தர்ம சாஸ்தாவிற்கு நடக்குகிறது. பங்குனி உத்திர திருநாள் நடக்கிறது. அதேதான் பங்குனி உத்திரம். ஆமா, உத்திர திருநாள் உலகம் முழுவதும் இன்றைக்கு கோலாகலமாக இருக்கப்படும் நாள் இருக்குது. பாத்தீங்களா, இந்து வழிபாடு அதிகமா தென்னாட்டுல தானே இருக்கு. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அப்படிப்பட்ட தென்னாடுடைய சிவனை போற்றி போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி என்று அப்படி அப்படிப்பட்ட ஐயருக்கு மையரான தர்ம சாஸ்தாவின் சிறப்பான திருவிழா, பொன்னான திருவிழா இந்த சிவசுப்பிரமணியம் புண்ணிய பூமியிலே பூமியிலே யாரு நடத்துகிறார்கள்? யாரையா அதை சொல்ல வேண்டும் அல்லவா? வாடையடிக்க மழை பொழிய, மழையானது பொழிய, வைகை காவேரி ஆறுகள் அணை கரை புரண்டு ஓட, அப்படி ஓடினாலும் ஓடிட்ட போதிலும் கூடை தொடமாட்டோம் குட்டை தொடமாட்டோம் என்று என்று மதுரை பாண்டிய மன்னனிடத்திலே போரிட்டு வென்ற கோட்டையாகவும், அப்படி சான்றோர்கள் என்றும் சத்திரியர்கள் என்றும் வாழைக்கு 2 குள்ளை கண்ட வரக்கண்ட வள்ளல்கள் என்றும் வள்ளல்கள் என்றும் இந்து நாடார்கள் என்றும் சொல்லப்பட்ட சிவ சுப்பிரமணியமாம் புண்ணிய பூமியிலே இந்த பூமியிலே வந்திருக்கின்ற விழாக்குழு தலைவர்கள், தலைவர்மார்கள், பொருளாளர்கள், செயலாளர்கள் மற்றும் பெற்றெடுத்த தாய் குலங்கள், அப்படி பெரியோர்கள், சிறியோர்கள் அனைவரின் பொற்பாதங்களை பணிந்து கொண்டு இந்த சிவசுப்பிரமணியமாம் புண்ணிய பூமியிலே
யாருடைய வம்சாவளியில் இந்த தெய்வங்கள் இங்கு வந்தது, அப்படி யாருடைய குடும்பத்தார்கள் என்பது தெரிய வேண்டும் அல்லவா? அறிய வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட ஆ, நமக்கெல்லாம் முன்னோர்களாக திகழுகின்ற திகழக்கூடிய இருள நாடார் ஐயா அவர்களுடைய மக்களாகிய அப்படி இருள நாடார் அவர்களுடைய மக்கள் ஆ, மகன்களாகிய அப்படி முப்புடாதி நாடார் ஐயா அவர்களும் அவர்களும் பொன்னணைந்த பெருமாள் நாடார் ஐயா அவர்களும் அவர்களும் சின்னக்கன் நாடார் ஐயா அவர்களும் அப்படி மற்றும் மரப நாடார் ஐயா அவர்களும் ஆ, அவர்களுடைய கொடிவழி வம்சாவளியில் தோன்றி அப்படி இந்த நாள் வரைக்கும் இந்த சிவசுப்பிரமணியமாம் புண்ணிய பூமியில் பங்குனி உத்திரம் இந்த உத்திர தினத்தின் அன்று நன்னாள் அன்று இது எனக்கு 2வது வருடம். சரி, எம்மை அறிமுகப்படுத்தி இந்த புண்ணிய பூமியிலே பூமியிலே யாரை மறந்தாலும் அப்படி குருநாதரை மறக்க கூடாது என்று சொல்லுவார்கள். உரைத்திருக்கிறார்கள். அவர்களை மனதில் நினைத்துக் கொண்டு வணங்கி கொண்டு முதலாவது மூலப்பொருளாகிய விநாயகப் பெருமானை துதி செய்ததோடு அப்படி இனி ஐயருக்கும் ஐயரான ஐயன் தர்மசாஸ்தா பிறக்க வேண்டும். வேண்டும் அல்லவா? அது எங்கு உள்ள ஐயனார் எங்கிருந்து வந்திருக்கிறார் அப்படி என்று பாட வேண்டும் அல்லவா? வரவை பாட வேண்டும் அல்லவா? கும்பலங்காவு ஐயனார். எந்த ஐயனார்? கும்பலங்காவு ஐயனார். அங்கிருந்து கும்பலங்காவு ஐயனாராக திருநாமத்தை வாங்கி நமது நாட்டிலே சிறந்த நாடாக விளங்கிய சிவசுப்பிரமணியபுரம் இந்த புண்ணிய பூமியில் பங்குனி உத்திர திருவிழாவை வாங்க வேண்டும் என்று ஊருக்கு தென்புறமாகவே இந்த ஒற்ற பொட்டலிலே பொட்டல் தன்னதிலே அமர்ந்திருக்கும் ஐயனாரின் வரவை பாட வேண்டும். வேண்டும் அல்லவா? கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு என்று மனதிலே எண்ணிக்கொண்டு எண்ணிக்கொண்டு ஆதியும் மரணும் போற்றி அன்புடன் போற்றி போற்றி சீருடன் ஐயன் கும்பலங்காவு ஐயனின் வரவை பாட பார்தனில் என்ற உமையாள் ஐயன் கணபதி காப்புத்தாமே 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 பாடுகிற நானோ ஒன்னை பாடுகிற நானோ ஒன்னை பலகாலம் உனை தோளுதே தோழுகிறேன் நானோ ஒன்னை தோழுகிறேன் நானோ ஒன்னை குற்றம் உரையேதோ வந்திடாமல்
பயிர் கோடப்பயிர் பயிர் அழகு பருவ பயிர் விளையும் நாடு நாடு இஞ்சி மஞ்சள் செழித்த நாடு நாடு இருவாட்சி மலரும் நாடு நாடு அங்கே ஜன்னல் பெண்கள் தலைத்த நாடு நாடு மதலை கூலை காய்க்கும் நாடு நாடு வருக்கை நல்ல பிராமர ரமா வருக்கை நல்ல பிராமர ரமா தோங்கி செழித்த நாடு வருக்கை நல்ல பிராமரமா நாட்டிலே சிறந்த நாடு இந்த நாடு நாவலர்கள் புகழும் நாடு நாடல்லவா கோடமலை பொழியும் நாடு குளிர்ந்த தென்றல் வீசும் நாடு மானிருந்து அங்கு விளையாடுது மயிலிருந்து சிறகுணர்த்தும் தேர் நிறைந்த கவி சுரக்கும் செல்வம் மிகுந்தது ஒரு நாடு அது எந்த நாடு இந்த நாடையா மாதம் மும்மாறி மழை பொழிந்து முப்போகம் பயிர் விளையக்கூடிய நாடு காடப்பயர் கோடப்பயிர் அழகான பருவப்பயர் அப்படி இப்படி பயிர்கள் விளையும் நாடாக திகழும் 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 பாதாள தேசம் தேசம் அல்லவா அந்த பாதாள தேசத்திலே தேசம் அதில யார் ஆண்டு வருகிறா யாரு யாரையா நாடு போற்றும் நல்லவர் நல்லவன் 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 ஊர் போற்றும் உத்தவர் உத்தமனாக ஆண்டு கொண்டிருக்கிறான் அகிலம் போற்றும் அரசன் சரி யார போல நடிக்கார அகில போற்றும் அரசனை போலவே யார் ஆண்டு வருகிறார் தெரியுமா எப்படி அந்த பாதாள தேசத்திலே தேசம் அதிலே நாடு போற்றும் நல்லவராகவும் அப்படி ஊர் போற்றும் உத்தவராகவும் உத்தமனாகவும் மாநிலம் போற்றும் மன்னவராகவும் அப்படி அந்த பாதாள தேசத்திலே யார் ஆண்டு வருகிறார் தெரியுமா யாரு யாரு அங்கே ரிஷி மூகாவர்ணனும் ரத்த கண்ணி பெண்ணாடும் வரும் தேவியுமா மாநிலத்தை ஆண்டு அங்கே யாரில் ஒரு கடமை வாங்கி ஆராய்ச்சி மணியும் கட்டி அவர்கள் நீதிமொழி தவறிடாமல் நீதிமொழி தவறிடாமல் மங்கள் நேர்மையோடு ஆண்டு வாரா அங்கே நீதிமொழி தவறிடாமல் அவள் ஊர் போற்றும் உத்தமரா மாநிலம் போற்றும் மன்னவரா அந்த ரிஷி முகவர்ணனுமா ரத்த கண்ணி பெண்ணாளும் அவர்கள் ஆறில் ஒரு கடமை வாங்கி அதை ஆராய்ச்சி மணியும் கட்டி அங்கே நீதிமொழி தவறிடாமல் மன்னன் நேர்மையோடு ஆண்டு வாரா அறம் நெறி சத்தியமா அங்கே அறம் நெறி சத்தியமா மன்னன் அரசாட்சி புரிந்து வாரா அங்கே அறம் நெறி சத்தியமா அந்த பாதாள தேசத்திலே ரிஷிமுகாவர்ணனும் வர்ணனானவனும் இரத்த கண்ணி என்ற பெண்ணாளும் பெண்ணானவளும் மன்னவரும் தெய்வீகமாகவே மனமகிழ்ந்து ஆண்டு வருகிறார் எப்படி எல்லாம் ஆண்டு வருகிறார்கள் எப்படி எப்படி ஆண்டு வருகிறார் ஆறில் ஒரு கடமை வாங்கி ஆராய்ச்சி மணியும் கேட்டி நீதிமொழி தவறிடாமலும் அறநெறி சத்தியம் தவறாமலும் நேர்மையது மாறிடாமலும்
மாறிடாமலும் மாநிலத்தை ஆண்டு வருகிறார்களே மன்னவனும் தேவியுமாக இருந்து ஆண்டு வருகிறார். ஊர் போற்றும் உத்தமராம், உத்தமராகவும் நாடு போற்றும் நல்லவராம், அப்படி மன்னன் ரிஷிமுகா வர்ணனும் மன்னனானவளும் இரத்தக்கண்ணி என்ற பெண்ணாளும் பெண்ணானவளும் இப்படி ஆண்டு வருகிறார்களே. ஆண்டு வருகிறார்களே. எப்படி ஆண்டு வருகிறார்? எப்படி எப்படி ஐயா? சொத்து இருக்குகின்றது, சுகம் இருக்குகிறது, மண் இருக்குகிறது, மனை இருக்குது, மாட மாளிகை இருக்க, கோபுரம் எல்லாம் இருக்கிறது, எல்லாம் ஏராளத்திலே தாராளமா இருக்குது, ஏகபோகமாக இருக்கிறது. அந்த பாதாள தேசத்திலே தேசமதில் 56 தேசத்து அடக்கமாகவே அடக்கமாகவே அவனி சூழ இருந்த அரசாட்சி புரிந்து கொண்டு புரிந்து கொண்டு மன்னன் ரிஷிமுகா வர்ணன் வர்ணனானவன் ஆண்டு வரும் நாளையில நாளையில் சொத்திருந்து என்ன செய்ய, சுகத்தை வைத்து என்ன செய்ய, மண்ணிருந்து என்ன செய்ய, மனையை வைத்து ஏது செய்ய, மாட மாளிகையும் கோபுரமும் எல்லாம் இருந்து எதுவாவது பேசுமா? பேசும் பொருள் இல்லை இல்லவா? பேசக்கூடியது பிள்ளை செல்வம் மட்டுமே. மதலை செல்வம் மட்டுமல்ல, தெய்வ புலவன் சொன்னது போலவே குள்ளல் எனிது யாழ் எனிது என்பர் தன் மக்கள் அவர்தம் மழலை சொல் கேளாதோர் என்று வள்ளுவ பெருமான் உரைத்தது போலவே உரைத்திருக்கிறார்கள். குழந்தை இல்லாத குறைவாகவே குறையாகவே இருக்குகின்றார்களே குவலயத்திலே வாழ்ந்து வருகிறார்களே. இந்த மங்கை பார்க்கின்றார், இரத்த கண்ணி பண்ணால் பார்த்து என்ன சொல்லுகிறான்? அந்த மன்னவனின் முகம் பார்த்து இரத்த கண்ணி பெண்கொடியாள் மன்னனோட முகம் பார்த்து இரத்த கண்ணி அங்கு எங்க நவா மன்னவரே எந்தன் வார்த்தை சொல்லை கேளா, நவா மன்னவரே எந்தன் வார்த்தை சொல்லை கேளா. நமக்கு 30 வருடமாச்சு, 30 வருடமாச்சு, நமக்கு முடிதறிக்க பிள்ளை இல்லை, 40 வருடமாச்சு, நாடாள பிள்ளை இல்லை,
மாநிலத்தவர் தூற்றும் அளவிற்கு பாவியா இருக்கிறேன். பாவியாக இருக்கிறேனே மன்னவா. மாநிலத்தவர் தூற்றும் அளவிற்கு அப்படி பெரிய பாவியாலாம் இருக்கேன். இருக்கிறேனே மன்னவா. என்னைய கண்ட போது சிரிச்சு பேசா. பார்த்து அக்காவுக்கு காணுமா, அக்காவை மாதிரி யாரும் உண்டான்னு பேசுறாள். ஆனா கொஞ்சம் தூரம் போன பிறகு நாகராஜ மன்னனுக்கு என்னைக்கு வந்து வாக்கப்பட்டாலோ அன்னைக்கே குடும்ப விருத்தி இல்ல. அந்த ரிஷிமுகாவர்ணனும் வர்ணனானவரும் ரத்த கண்ணி பெண்ணாலும் நான் தூர அப்பால போன பிறகு அப்படி இந்த சபைக்கு வரலாமா? அப்படி இந்த பீதாம்பரம் நித்த ஒரு பட்டு கட்டுதான், புது புது பட்டா கட்டுதான் இப்படி சொல்லுவார்களே. இப்படி ஏளனமாக பேசும் அளவிற்கு அப்படி ஆளாகி போனேனே. அப்படி நான் மட்டும் அழலானேனா? இல்லையே. நான் வளர்த்த ஆடு மாடு கோழி அனைத்தும் மலராச்சே. நான் எதுல கைய வச்சாலும் எல்லாம் மலராதான் இருக்கு. ஆமா, ஆசையா வளர்த்தேன் ஒரு முருங்கை மரம். அப்படி கொல்லையில வளர்த்தனே, அதுவும் மலடா போச்சு. மலடா இருக்கிறது. என்ன பாவம் செய்தோமோ தெரியலையே. ஏது பாவம் செய்தோமோ தெரியல. முத்து போலே கண்ணீரை தான், முத்து போலே கண்ணீரை வருந்தி புலம்புகின்றான். அப்படி முத்து போல் கண்ணீரை முகமெல்லாம் வடித்து பவளம் போல் கண்ணீரை பக்கமெல்லாம் சோரையிட்டாள். அழுதாள், தொழுதாள், ஆறாத துயரம் கொண்டாள், ஏங்கினாள், புலம்பினாள், ஏட்டமங்கை இருத்த கண்கொடியாள். என்ன பாவமும் ஒரு பாவமும் அறியவில்லையே. இது நாள் இதுவரைக்கும் நமக்கோ ஒரு ஆணும் இல்லையே, பெண்ணும் இல்லையே. அது இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, பூச்சியும் இல்ல புழுவும் இல்லையே. ஆண் இல்லாட்டாலும் பெண் இல்லாட்டாலும் பரவாயில்ல. அது என்ன பூச்சி புழுவு? என்ன இல்லையா? பூச்சி என்பது பெண் குழந்தை, புழுவு என்பது ஆண் குழந்தை. ஆமா, எல்லா வீட்லயும் நினைப்பாங்க பொம்பளை பிள்ளைய மாத்திரம் தானே செல்லமா வளர்க்காங்க. ஏன் பொம்பளை பிள்ளைய மாத்திரம் செல்லமா வளர்க்காங்கிறது ஏன் அறிவுக்கு தகுந்தவாறு 18 வயசுல இருந்து 21 வயசு வரைக்கும் நம்ம கூட இருக்கும்.
அதற்கு பிறகு இன்னும் மாற்றானுக்கு மனைவியாக போயிருவா. அப்படி பூச்சியா பறந்துட்டு போயிருவா. அதுக்கப்புறம் மாதத்துக்கு ஒரு முறையோ 6 மாசத்துக்கு ஒரு முறையோ அப்படி உள்ளூர்ல மாப்பிள்ளை கிடைச்சவங்க கொடுத்து வச்சவங்க. அப்படி வெளியூர்ல மாப்பிள்ளை இருந்தா என்ன ஆகும்? நம்முடைய மகளே எப்போது பாப்போம்னு ஏங்கிக்கிட்டு தாய் தோப்பங்க இருப்பாங்க, இருப்பார்கள். ஆனா இந்த புழுவுன்னு சொல்லக்கூடிய ஆம்பளை பையன் இருக்கான் பத்தியலா, இருக்கிறான் பாருங்க. எவ்வளவு ஊட்டி ஊட்டி வளர்த்தாலும் வளர்த்துட்டாலும் பேணி பேணி வளர்த்தாலும் அப்படி எந்த குழையும் நல்ல குழந்தை தான் மண் பிறக்கையிலே, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பிலே. அன்னையா சொன்னா அன்னையா சொன்னா பச்சை பைண்டு கடைக்கு போ, வில்லுவாறு கம்பு எடுத்துட்டு போ, சரி தூண்டில் கம்பு எடுத்துக்கிட்டு ஆத்துக்கு போ. அண்ணன் எந்த தாய் தோப்பனா சொல்லுவாங்களா? இல்லையே. நமக்கு எது தேவை, நம்முடைய வாழ்வாதாரம் என்ன, நமக்கு தேவை என்ன, நம்ம தாய் தோப்பங்க எதை பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க, எதை நோக்கி பயணம் செய்து கொண்டு நமக்கு சகல யோசனைகள் சகல விதமான தோற்றங்கள் தோணலாம். அப்படி ஆனால் நமக்கு இது பயன் தருமா? அப்படி எது நமக்கு பயன் தரும்? பயன் தரும் கல்வி பயன் தரும். ஆமா. அந்த கல்வி எதை வைத்து படித்திருக்கிறோம்? ஒரு எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்டா அல்லது ஒரு கலெக்டருக்கு படிக்கக்கூடிய டிபார்ட்மெண்டா, சரி, அல்லது எம்பிபிஎஸ் டிபார்ட்மெண்டா, அல்லது பிஏபிஎல் டிபார்ட்மெண்டா? பிஏபிஎல்லுக்கு படிச்சுட்டு இன்ஜினியர் வேலை பார்க்க முடியுமா? எப்படி? எம்பிபிஎஸ் டாக்டரா இருந்துட்டு கலெக்டர் வேலை பார்க்க முடியுமா? அதுக்கு ஐஏஎஸ் படிக்கணும். போலீஸ் அதிகாரியா இருக்கணும்னா ஐபிஎஸ் படிக்கணும். அப்ப நம்முடைய வாழ்வாதாரத்திற்கு என்ன நம்ம படிச்சிருக்கோம், அதை நோக்கி பயணிக்கணும். பயணமானது இருக்கணும். அந்த தாய் தோப்பனா சொன்னாங்க, நீங்க எப்படி போங்க, உங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். எந்த தாய் தோப்பனும் எந்த குழந்தையையும் நல்ல குழந்தைகளாத்தான் பயணிக்கணும் ஆசைப்படுவாங்க. என் தலையில எழுதிருக்கு. சரி, இன்னைக்கு சிவசுப்பிரமணியபுரத்துல இந்த ஐயருக்கு மெய்யரான கும்பலங்காவு ஐயனார் கோவில்ல வந்து பாடணும்னு என் தலையில எழுதுனதை மாத்த முடியுமா? முடியாது. அது அவருடைய எழுத்து. அப்படி அதே போல பாதாள தேசத்திலே தேசமதில் குழந்தை இல்லாத பாவியாகவே முத்து போல் கண்ணீரை வடித்துக் கொண்டிருக்கும் பொழுது இருக்கிற போது மன்னவன் என்ன சொல்லுகிறான்? ஏது சொல்லுகிறான்? அப்படி தோலை தட்டி கொடுத்து ஆறுதல் வார்த்தைகளை தான் சொல்ல முடியுமே ஒழிய மங்கைக்கு ஆறுதலும் தேர்தலுமாக உரைக்கிறான். அவர் கூட சேர்ந்து அழ முடியுமா? முடியாது. அவன் எப்ப அழுவாமனு தான் பாத்துக்கிட்டே இருக்கான் பக்கத்து நாட்டு மன்ன. ஆமா. இப்படியாக இருக்குகின்ற நேரம் நேரம் இந்த மன்னன் ஆறுதலும் தேர்தலும் சொல்லி சொல்லி என்ன செய்கிறான் தெரியுமா? ஏது செய்கிறான்? அந்த ரிஷிமுகாவர்ணன் அத்துவன கானகத்தில் கானகத்தில்
கனகத்தில் அருங்கானகம் தன்னதிலே ஒரு குழந்தை ஓசை கிடைத்தத கேக்குத. வேட்டைக்கு போனோம்னா எதையாவது ஒண்ணு பிடிச்சிட்டு வந்துருவான். அப்படி ஆனா அன்னைக்கு வேட்டை பலிக்காமல் ஒரு குழந்தை ஓசை கேட்டது. ஓசையானது கேட்கிறது. அருகிலே சென்று பார்க்கும் பொழுது அப்படி ஒரு ஆண் குழந்தை கண்டான். வாரி கையில் எடுத்தான். அப்படி வலது கண்ணத்தோடு முத்தமிட்டான். முத்தம் எடுக்கிறான். கோரி கையில் எடுத்து கொடும் கையோடு சேர்த்து அணைத்து மாறி மாறி முத்தமிட்டு மதி முகத்தை தழுவுகிறான். கண் பார்வை இல்லாதவருக்கு கண் பார்வை கிடைத்தா எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும். பணமே கிடைக்காதவருக்கு பணம் கிடைச்சா எப்படி இருக்கும்? வார கணக்க பட்டினியா கிடந்தவருக்கு சாப்பாடு கிடைச்சா எப்படி இருக்கும்? பாத்தீங்களா? இதே போல குழந்தை இல்லாத முனிவனுக்கு மன்னவனுக்கு ரிஷிமுகா வர்ணனுக்கு குழந்தை கிடைத்ததே. அப்படி வாரி கையில் எடுத்தான். வாயோடு முத்தம் எடுக்கிறான். தன்னுடைய அரண்மனை கொண்டு வருகிறான். குழந்தையை கொண்டு வருகிறான். இரத்த கண்ணி இடத்திலே கொடுத்த பொழுது மன்னவன் கொடுக்குகிறான். குழந்தையை இருகரத்தால் வேங்கி வேந்தி மாறி மாறி முத்தமிட்டாள். விடுகிறான். மதிமுகத்தை தழுவும் நேரமானது. நடந்த விவரத்தை மன்னவன் உரைத்தான். உரைக்கிறான். குழந்தை இல்லாத குறையை தீர்க்க வந்த செல்வமே, செல்வமே, மாணிக்கமே, மரகதமே அப்படி என்று தன்னுடைய குழந்தையை தரையிலே விட்டமானால் அப்படி தண்டை பாதம் நோகுமே நோகுமே என்று பூமியிலே விட்டோம். அரக்கர் குலத்திலே வந்து பிறந்ததாலும் நம்முடைய சுதர்சன சக்கரத்தில் கிருபையாலும் கிடைத்த பிள்ளைக்கு பாதாள நாட்டு பத்மாசுரன் என்றும் வல்லமையோடு பிறந்ததினால் வல்லவன் என்றும் அரக்கர் குலத்திலே பிறந்ததாலும் அரக்கன் என்றும் பேர் எந்த குலதெய்வத்தை வணங்குகிறோமோ அந்த குலதெய்வத்தின் ஒரு பேரவாது வச்சு குழந்தை பேர் நாமத்தை வச்சு கூப்பிடுறது வழக்கம். ஆனா அதுவும் போக தாய் தகப்பனுடைய பேரை வச்சு கூப்பிடுறது வழக்கம். இப்ப என்ன பேரு வைக்காங்கன்னு பேரு வச்சவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. ஆமா இருக்குதுல என்ன வெள்ளையப்ப சாமியா தான் கும்பிடுவாங்க அவங்க. அதனாலே இப்படிப்பட்ட நாட்டிலே பிறந்திருக்கும் மகனுக்கு பாதாளத்திலே பிறந்ததால் பத்மாசுரன் என்றும் அரக்கர் குலத்திலே பிறந்ததினால் அரக்கன் என்றும் வல்லமையோடு பிறந்ததினால் வல்லவன் என்றும் வல்லரக்கல் என்றே திருநாமம் கொடுத்து பத்மாசுர வல்லரக்கல் என்று பேர் நாமம் கொடுக்கிறான். தரையிலே விட்டா என்ன ஆகுது? தண்டை பாதம் நோகுமே. பூமியிலே விட்டாலும் ஒரு பாதம் நோக்கிடுமே.
அவனை எப்படி வென்றான் தெரியுமா? எப்படி? நாளோரு மேனியுமா, நாளோரு மேனியுமா, பொழுது ஒரு பொழுது ஒரு பொழுது ஒரு வண்ணமுமா, பொழுது ஒரு வண்ணமாக, தன்னால வளர்ந்தானா? இல்ல இல்லையே. தாய் தந்தை வளர்க்குகிறார்கள். வளர்த்து வருகிறா. வானத்திலிருந்து அவன் விழுந்தாலும் அப்படி வண்டு மகா ரிஷியின் தவத்தை கலைக்க வந்த பிள்ளை 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 எல்லாம் வானத்திலிருந்து விழுந்தாலும் அப்படி தாய் தோப்பங்கள்லாம் வளர்க்காங்க. வளர்த்து வருகிறா. தன்னால் வளரவில்லையே. இல்ல இல்லையே. இப்படியான வல்லரக்கனானவள் வல்ல அரக்கனானவன் ஒரு வயது 2 வயது என உற்ற 3 வயதாகுது. வயதாகி கொண்டிருக்கிறது. ஓராவது வயதிலே ஊந்து விளையாடி விளையாடுகிறான். 2வது வயதிலே இருந்து விளையாடுகிறான். 3வது வயதில் முடி இறக்கி காது குத்தணுமே. காது குத்தினார்கள் அல்லவா? அப்படி 4வது வயதிலே நடந்தோடும் பிராயம் அல்லவா? இதற்கும் மேலாகவே 5வது வயதில் அறிவு நூல்களையும் படிக்கணும். அறிவு நூல்கள் கற்றால் மட்டும் போதுமா? வேற இல்லையா? முதலில் கற்பது கல்வி. அப்படி கற்க கசடர கற்றவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. கல்விகள் எவ்வளவுதான் கற்றாலும் போதாது. ஒழுக்கம் என்பது தன்னுடைய நாவிலே இருக்குகிறது. நாவிலிருந்து வரக்கூடிய சொல் அது ஆக்கமும் தரும் அழிவையும் தரும். ஆக்கம் என்பது உருவாக்குவது, அது பண்பு. அழிவு என்பது துன்பம். ஆக்கமும் தரும் அழிவும் தரும் அல்லவா? இப்படிப்பட்ட வல்லரக்கனை வல்ல அரக்கனானவனை அறிவு நூல்கள் கற்கணுமே. கற்கணுமே. அரக்கர் குலத்திற்கு குருநாதராக திகழக்கூடிய குருகுலமாக இருக்குகின்ற சுக்கராச்சாரியாரை கூப்பிட்டு அறிவு கல்விகளை புகழே. என்ன கல்விகளாம் கற்கிறான் தெரியுமா? படித்து வருகிறான். பாதாள நாட்டு பத்மாசூரன் பத்மாசுர எப்படி கல்வி எல்லாம் கற்கின்றான் தெரியுமா? எப்படி? அறிவுரையாம் என்றுவடி, அறிவுரையாம் என்றுவடி, அன்னம்பிதா பேச்சுவடி, அன்னம்பிதா பேச்சுவடி, அறிவுரையாம் என்றுவடி, பதினாறு
வெல்வதற்கு அவன் கற்றான வீரமதை அவனான ஏற்றம் குதிரை ஏற்றம் மல்லடம்பூர் சிலம்பு தொழில் குதிரை ஏற்றம் மல்லடம்பூர் சிலம்பு தொழில் அவனான ஏற்ற குதிரை ஏற்றம் மல்லடம்பூர் சிலம்பு தொழில் ஏற்றம் குதிரை ஏற்றம் மல்லடம்பூர் சிலம்பு தொழில் கூடு விட்டு கூடுபாயும் குரலி வித்தையெல்லாம் கற்றுக்கிறான். அந்த வித்த கொடிய வித்த அப்படி என்ன வித்த கூடு விட்டு கூடுபாயம் கொடிய வித்தையை வித்தைகள் எல்லாம் கற்றானே வல்லரக்கன் வல்லரக்கன் 16 வயதுக்குள்ளே அப்படி பல கணக்கையும் தானே உணர்ந்து பல கலையும் கற்று வந்திருக்கான். 21 வயதுக்குள்ளே இளவரசன் போல இருக்கான். இத போல இளவட்ட மன்னனாகவே மாறினான். இருக்கிறான் மாறின பத்மாசுர வல்லரக்கன் வல்ல அரக்கனானவன் தன்னுடைய அரண்மனைக்கு வருகிறானே. வந்த நேரத்தில் தந்தையும் பார்க்கிறா, அப்படி தாயும் கண்டார்கள். ருசிமுகாவர்ணனும் இரத்தக்கண்ணி என்ற பெண்ணாலும் குழந்தையை பார்த்த நேரம் 5 வயதுல கொண்டு சேர்த்தமே குழந்தையை சேர்த்தமே. இப்ப 21 வயசுல அப்படி ஏதாவது கற்றிருக்கியாப்பா? படித்திருக்கிறானா? உடனே சொல்றான் பாருங்க, தமிழும் மலையாளம் கன்னடம் ஹிந்தி தெலுங்கு உருது சமஸ்கிருதம் இன்னும் எத்தனை மொழி இருக்கோ அத்தனையும் படிச்சுட்டேன் தாயே. அதே போல ஆனை ஏற்றம் குதிரை ஏற்றம் மல்லடம்பு சிலம்பு தொழில் அப்படி கூடு விட்டு கூடுபாயம் குரலி வித்த குரலி வித்தைகள் இங்க வந்த மாதிரி இருக்கும். அடுத்த கிழமை பார்த்தாச்சுன்னா வேற பக்கம் போயிருவான். அப்படி அடுத்த கிழமை பார்த்தாச்சுன்னா இன்னொரு இடத்துக்கு போயிருவான். ஆமா, இன்னொரு கிழமை பார்த்தாச்சுன்னா ஆளே இருக்க மாட்டான். எங்க இருக்காமனு கண்டே பிடிக்க முடியாது. அப்படி அப்படிப்பட்ட பல வித்தைகளை கத்து வச்சிருக்கிறார் இருக்குகிறது அல்லவா. இந்த பாதாள நாட்டிலே நாடதிலே பத்மாசுர வல்லரக்கன் வல்ல அரக்கனானவன் 21 வயது சென்ற இளவட்ட மன்னனாகவே மன்னனாகவே தன்னுடைய அரண்மனைக்கு வந்தான் அல்லவா. வந்திருக்கிறான் அல்லவா. ரிஷிமுகா வர்ணனும் வர்ணனானவன் இரத்தக்கண்ணி என்ற பெண்ணாலும் பெண்ணானவளும் 5 வயதுல கொண்டு குருகுலத்துல சேர்த்தமே சேர்த்திருந்தோமே. இப்ப ஒரு 16 வருஷம் கழிச்சுலாம் பையன் வந்திருக்கான். அரண்மனைக்கு வந்திருக்கிறானே. 21 வருஷம் ஆச்சு. அப்படி அப்ப நம்முடைய வயசு என்ன ஆகும்? ஏறத்தானே செய்யும். கண்டிப்பா அங்கங்க நிற உளத்தானே செய்யும். சரி, அப்ப எந்தெந்த காலகட்டத்தில் எதை எதை அனுபவிக்கணுமோ அனுபவிக்க முடியாத ஒதுங்கிடணும். அப்படி இப்ப நானும் பாடுவோம் கூடாது இருக்குது பாத்தீங்களா. ருஷிமுகா வர்ணன் பார்க்கிறார். என்ன தன்னுடைய மகன் வல்லரக்கனை வல்ல அரக்கனானவனை சிம்மாசனத்தில் அமர வைத்து மகுடமுடியை சூடி நாட்டை அரசாணை செய்ய சொல்ல வேண்டும். வேண்டும் அல்லவா. தன்னுடைய மகனை அழைத்து சொல்லுகிறானே. உற்ற விவரத்தை உரைத்த பிறகு அப்படி அவர் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? வல்லரக்கன் என்ன சொல்லுகிறான்? ஒரு நாட மத்திரம் வச்சுட்டு எனக்கு மகுடமுடி சூடப்படாது. அப்படி அவனி சொல்ல உங்களுக்கு கீழ்நாட்டு மன்னர்கள் மன்னாதி மன்னர் இருக்கிறார். குறுநாட்டு மன்னர்களை அழைக்க வேண்டும். வேண்டும் அல்லவா. அவருக்குன்னு இதை போல ஒவ்வொரு சிம்மாசனம் அறிய வைத்து அப்படி அவர்களை அமர வைத்து அவர்கள் மத்தியிலே மகுடமுடியை எடுத்து எனக்கு சூட வேண்டும் என்று சொன்ன உடனே ரிஷிமுகா வர்ணன் பார்க்கிறான். வரும் அப்பா மந்திரியே மந்திரியே வார்த்தைப்படி சொல்லை கேளா சொல்லை
ரிஷிமுகாவர்ணன் மந்திரியை அழைத்து சொன்னான். சொல்லுக்கிறா. குருநாட்டு மன்னர்ல அழைச்சிட்டு வாப்பா. அழைத்து என் மகன் வல்லர கணக்கு அப்படி சிம்மாசனம் அமர வைக்க போறான். இன்னையில இருந்து அவன் நாட்டை ஆள போறான். ஆள கூப்பிடுறான். நானும் உங்களை மாதிரி ஒரு ஆளா மாற போறேன். சரி, அதனாலே குருநாட்டு மன்னர்களை அழைத்து வா. அழைத்து வா. அதே போலும் மந்திரிமார் குருநாட்டு மன்னர்களை அழைத்து வந்து வந்து சிம்மாசனத்திலே அமர வைத்து ரிஷிமுகாவர்ணன் என்ன செய்கிறான் தெரியுமா? என்ன செய்கிறான்? மகுடமுடியை எடுத்து வல்லரக்கனுடைய சிரசிலே சூட்டும் நேரம். சூட்டுகிற நேரம். சூட்டின நேரம் கவுண்டா தலை குனிந்திருக்கிறான். மகுடமுடியை எடுத்து தலையில சூட்டினான் பாருங்க. அப்படி நிமிந்து அப்பந்தான் கூட்டத்தை பாக்கான். நிமிந்து பாக்குறான். நம்முடைய குலம் அரக்கர் குலம் அல்லவா? நாம மாட்டு உடத்தை அணிஞ்சிருக்கோம் பூணூலா. அப்படி எழுத்தால இருக்கவங்க அவ்வளவு பேரும் தங்க பூணூல போட்டிருக்காங்களே. 55 தேச அரசரும் தங்க பூணூல் எல்லாம் அணிந்திருக்கிறான். நாம பாரு அப்படி போட்டிருக்கிறோம். தங்கம் அதுல வைரம் பதிச்சு செருப்பால போட்டிருக்கான். பதிச்சு வச்சிருக்கிறானே. அதனை இருக்கட்டும். உடனே வல்லரக்கன் எழுந்து பார்க்கிறான். குருநாட்டு மன்னர்களை பார்த்து 6 மாதத்திற்கு ஒரு கப்பம் கொடுக்க வேண்டும். காணிக்கை கொடுக்க வேண்டும். இருசால் கொடுக்கணும். எங்கன பார்த்தாலும் இருந்து வணங்கிறதுக்கு வந்துடணும். இல்லன்னு வைங்க, புதுசா ஒரு சிறைய கட்டு. அப்படி மந்திரி இடத்துல உத்தரவு போட்டாச்சு. கட்டி அதுல போய் சிறை சேதம் பண்ணப்படும் என்று உத்தரவு போட்டான். கட்டளை போட்ட நேரம் பாதாள நாட்டு பத்மாசுரம் போட்டான் பாருங்க. அவன் என்னைக்கு கால் எடுத்து வச்சானோ அவருடைய அம்சம் ஆக்கம் எப்படி இருக்கிறது தெரியுமா? பாதாள நாட்டிலே ஒரு வருடம் மழையும் இல்லை, மழையும் இல்லை, ஒரு வருடம் மழை இல்லை, மழையும் இல்லை, மழையும் இல்லை. அந்த பாதாள தேசத்திலே எப்படி இருக்கும்? நேர்மையோடு ஆண்டால மழை தண்ணிய பார்க்க முடியலையே. இல்லையே. நீதியை தவறி ஆளும் பொழுது ஆளுகிற போது மழை இருக்குமா? இல்லையே. வள்ளுவ பிறந்தகை சொன்னது போலவே விசும்பின் துளிவெளி அல்லால் மாற்ற ஆங்கே பசும்புல் தலை காண்பதும் அரிது. மழை கூட பெய்ய வேண்டாம், பனி விழலன்னு வைங்க. சரி, இந்த மாதிரி இருக்கும். தர புல் பூண்டு கூட முளைக்காது. இப்படி ஒரு வருடம் 2 வருடம், எப்படி எத்தனை வருட காலம் தெரியுமா? 12 வருட காலம் பாதாள தேசத்தில் மழையில்ல காரணத்தால் எப்படி பஞ்சம் அது பாதாள தேசத்திற்கு பஞ்சம் பஞ்சம் ஐயா. நாளி உருண்ட பஞ்சம், உனக்கு உருண்ட பஞ்சம், உடையவன தோட்ட பஞ்சம், மறக்க உருண்ட பஞ்சம், உருண்ட பஞ்சம், உருண்ட பஞ்சம், உருண்ட பஞ்சம், உருண்ட பஞ்சம். மகாதேவனே தொட்ட
12 வருட காலம் வருட காலம் மழை இல்லாத காரணத்தினாலே காரணத்தினா பஞ்சம் பஞ்சம் பாதாள உலகம் எல்லாம் பஞ்சமாக இருக்கிறது. நெல்லு ஒன்றெண்டு இருந்தாலும் நாளை உருளாம இருக்கும். அப்படி அதுவும் போயிட்டு இல்ல இல்ல போனாலும் போகுது. உரல தட்டி விட்டு அந்த நாளிய தட்டி விட்டு போயிட்டு அது உருண்டு கிடக்கு அங்கேயும். ஆமா, அதுவும் கொத்த நாளி உருண்டு போகுது. உலக்கு உருண்ட பஞ்சம் உடையவனை தோற்ற பஞ்சம், மரக்கால் உருண்ட பஞ்சம், மகாதேவனை தோற்ற பஞ்சம் அல்ல, மாநிலமே பஞ்சமா இருக்கு. இருக்கிறது. அந்த குருநாட்டு மன்னர்கள் மன்னவர்கள் எல்லாம் உண்பதற்கே உணவு இல்லையே, இல்லாமல் இருக்கிறது. பாய் இருக்குமா? இல்ல இல்லையே இல்லையே. கப்பம் கொடுப்பதை நிறுத்தினார்கள். நிறுத்திட்டா. காணிக்க கொடுப்பதை நிறுத்தினார்கள். நிறுத்திருக்கிறார். இருசால் கொடுப்பதை நிறுத்தும் நேரம் நேரம் அல்லவா. பத்மாசூரன் சிம்மாசனத்திலிருந்து இறங்கல, அரியணை விட்டு இறங்காம இருக்கிறான். மந்திரி இடத்துல உற்ற செய்தியை கேட்கிறான். என்ன கேட்கிறான்? எப்பா மந்திரி, குருநாட்டு மன்னர்கள் சிறிது காலம் அப்படி அரண்மனை பக்கமே வரல, ஒருவரையும் காணுமடா. அவங்க நலத்தை போய் விசாரிச்சிடாத. அப்படி போன உடனே கப்பத்தை கொண்டாந்து கேளு, காணிக்கை வாங்கிட்டு வந்துரு. ஆனா தரலன்னு வையே, அப்படி உங்களை சிறைச்சேதம் பண்ணப்படும் நான் சொன்னதாவே சொல்லிரு. அப்படியே சொல்லிரு ஐயா. மந்திரி பார்க்கிறான். அப்படி இதத்தானே யோசிச்சேன். அப்படி ஒண்ணு சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டீங்க. இப்ப எப்படி சொல்லணும்னு மாத்திரம் பாருங்க. அப்படி மந்திரி என்ன செய்கிறான் தெரியுமா? என்ன ஓடி வந்து மன்னர்கள் இடத்திலே, அப்படி குருநாட்டு மன்னர்களிடம் சொன்ன பொழுது, சொல்லுகிற போது மன்னர்கள் அனைவரும் பார்த்தார்கள். என்ன, நாங்கள் இன்பப்படும் பொழுது கற்பத்தை கொடுத்தோம், இப்பொழுது துன்பப்பட்டும் துயரப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது இருக்குகிற பொழுது எங்களை ஆதரிக்க வேண்டாமா? வேண்டாமா. எங்களுக்கு உதவாத மன்னவன் இந்த மன்னவன் ஆனவன் இனி எங்களுக்கும் தேவையில்லை. அப்படி உங்களுடைய மன்னவனுக்கு நெஞ்சிலே துணிவு என்பது இருக்குமே, ஆனால் எங்களோடு யுத்தம் பண்ண வர சொல்லு ஐயா மந்திரி. போர் செய்து எங்களை வென்று விட்டானால், அப்படி எங்கள் பெண்டு பிள்ளைகளை விற்றாலாவது அவனுக்கு கப்பத்தை வட்டியோடு முதலுமாக செலுத்துகிறோம் என்று குருநாட்டு மன்னர் எல்லாம் கண்டான மந்திரி ஆபத்து வந்துட்டு மன்னவா. முதல்ல கிழக்க பாரும் பாருங்க, படை திரண்டு வருது பாருங்க. கருந்தூள் செந்தூள் பறந்து அப்படி ஒரு பட்டாளமே வருது தெரியுதா? புழுதி கிளம்பி கொண்டு வருது. அது யாரு தெரியுமா? யாரையா? நமது சீடர்கள் தான், குருநாட்டு மன்னர்கள். மன்னவர்கள் எதுவும் கப்பத்தை அள்ளிட்டு வராங்களா? காணிக்கெல்லாம் மூட்டையை கட்டி வராரா? இல்லையா,
உங்களை காலி பண்ணதுக்கு வராங்க. போட்டு எடுக்க வர்றான். என்ன மந்திரி சொல்லுத? ஏது சொல்லுகிற ஐயா? என்ன போய் சொன்ன இப்படி திரண்டு வராங்கன்னு சொல்றீங்க? என்ன சொல்லுத மன்னா? ஐயா, நீங்கள் குறுநாட்டு மன்னர்களை மதிக்காமல் கொடுங்கோல் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறீர்களாம். இருக்கிறீர்களா? குறுநாட்டு மன்னர்களை கஷ்டப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்களாம். சரி, அதனால் இனி நீங்கள் தேவை இல்லை. இல்லை. உங்களுடைய அரியணைக்கு இன்னொரு மன்னவன் வரப்போகின்றானா? அப்படி உங்களை காலி செய்வதற்காகவே அரியணைக்கு ஆபத்து வருது. அலை கடலென திரண்டு வருகிறார்கள். 55 தேச அரசர்களும் ஒன்று திரண்டு வருகிறார். இப்படி என்று சொன்னவுடனே அப்படி வல்லரக்கன் பார்த்தான். என்ன இதற்கு ஏதாவது யோசனை சொல்லப்படாதா? பக்கத்திலே இப்படி இருக்கிறதா யோசனை சொல்ல? இதற்கு ஒரே யோசனை தான் இருக்கு. என்ன முதல்ல நீங்க கைலாசம் பேரணும். ஒரே அடியா வேற அடிதான். எப்பா மந்திரி, கைலாசம் வந்தது வராதமா போ சொல்லுதிய மன்னா? தவறாக என்ன வேண்டாம். முதலிலே ஆட்சி பீடத்தில் அமரும் பொழுது ஆலயத்தை இழுத்து மூட சொன்னீர்கள் அல்லவா? முதலையே ஆலயத்தை மூட சொன்னீர்கள். அதுதான் உங்களுக்கு வந்தது கேடு. அதனால எந்த ஆண்டவனை மறந்தீர்களோ அந்த ஆண்டவனை நீங்க மனதார எண்ணணும். எத்தனை வருட காலம் ஆனாலும் சரி. சரி, அந்த செல்போனை கொண்டு போயிடாதீங்க. ஆண்டவனை பார்க்காம வந்துடாதீங்க. ஏன்னா ஆண்டவனை பார்க்க முடியாது. அப்படி அதனாலே எத்தனை வருடம் கழித்தினாலும் காட்சி கொடுத்தால் அவர்கிட்ட இருக்கு ஒரு வரம். இதுவரைக்கும் யாரும் வாங்காத ஒரு வரம். அக்கினி வரமான தூண்டுவாமணி வரம். வரம் இருக்கிறது. அந்த வரத்தை வாங்கினீங்கன்னு வைங்க. அப்படி இந்த குறுநாட்டு மன்னர்கள் என்ன 7 உலகமே வந்தாலும் சரி, நீங்க தான் ராஜா. வரம் கொடுத்த மும்மூர்த்தியை உங்ககிட்ட நெருங்க முடியாது. முடியவே முடியாது. ஏன்னா போன மாசம் போய் பார்த்த மாதிரி. சரி, அந்த வரத்தை வாங்கிக் கொள்ளுங்கள். வாங்குங்க என்று சொன்னார் அல்லவா? ஆமா. அவர் அப்படியே நல்லதென்று ஆட்டும் என்று சம்மதித்து நாடிலிருந்து நகரிலிருந்து அத்துவன கானகத்திலே அரும் தவம் இருப்பதற்காகவே வல்லரக்கன் முதலிலே என்ன செய்கிறான் தெரியுமா? என்ன செய்கிறான்? அடிக்கிறான். திருநீத்த போடுறான். ஆமா, 21 இடத்துல திருநீரால பூசுதான். பூசுகிறான். பூசிய நேரமும் சாணி கொண்டு தரையை மெழுகுகிறான். சந்தனத்தால் கோலமிட்டு கோலமானது கோலமிட்ட வாசலிலே குளவாளை கரும்பு நாட்டு குளவாளை கமுகம் நாட்டி ஆமை பலகையை போட்டு அதன் மேலே மாத்து விரித்து மாத்திற்கு மேலே அழகு செப்பு குடத்தை வைத்தான். அப்படி இப்படி ஒன்றில் மேல் ஒன்றாக வைத்து ஊசி முனை போலவே முனை போல் ஊசி முனை போல் தன்னுடைய உள்ளத்தை கூர்மை கொண்டவர் திருமூலர் ஒருவரே. அப்படி அவர் ஏற்றி வைத்த பாடலும் இருக்குகிறது. உள்ளம் பெருங்கோவில், ஊன் உடம்பு ஆலயம். ஆலயம் அல்லவா? வள்ளல் புராணாருக்கு வாய் கோபுர வாசல். தெள்ள தெளிந்தவர்களுக்கு மட்டுமே ஜீவம் சிவலிங்கம். கள்ள புலன் 5 அப்பு வாயு பிரிதிவு தெய்வு ஆகாயம் என்று சொல்லப்பட்ட பஞ்சபூதம். பஞ்சபூதத்தை தன்னுள் அடக்கி சிவத்தை ஜீவமாகவே பாவித்துக் கொண்டு தெள்ள தெளிந்தவர்களுக்கு மட்டும்தான் ஜீவம் சிவலிங்கம் என்று திருமூலர் பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாலவே சொல்லி வைத்திருக்கிறார். அதை போன்ற வல்லரக்கன் வல்ல அரக்கனானவன் அவன் 1 வருடம் 2 வருடம் 12 வருட காலம்
கண்ணன் சிவனாரை காணாமல் தவத்தை கலைச்சிட்டானா? இல்ல இல்லையே. 3 வருடம் தவம் இருக்க முடியுமா? இருந்து வருகிறான். ஆனால் வல்லரக்கன் இருந்தான். வருகிறான். தவத்தை கலைக்காமலும் எப்படி உறங்காமலும் உடையவன் நாமத்தை மறவாமல் அல்லும் பகலும் தினமுமாகவே சிவா என்று சிந்திப்போருக்கு அபாயம் என்பது ஒரு நாள் ஒரு பொழுதும் கிடையாது. தென்னாட்டுடைய சிவனே போற்றி என்றும் என் நாட்டவருக்கு இறைவா என்றும் இறைவா போற்றி என்றும் ஓம் நமச்சிவாயம் வாழ்க நாதந்தாள் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க ஆகமும் அன்னிப்பான் வாழ்க ஏகல் அநேகல் இறைவன் வாழ்க. ஓம் நமச்சிவாய ஓம் சிவாய நமவோம். அடியவர்களுக்கெல்லாம் அடியவன் ஆண்டவன். ஆண்டவன் சிவனார் ஒருவரே. நமச்சிவாயம் என்ற சொல்லுக்கு எழுத்து 5. 5 எழுத்து அல்லவா? நமச்சிவாயம். ஆனால் சிவனுக்கு உகிர்ந்த மலர் ஒன்று இருக்கிறது. அந்த இதழுக்கும் அந்த மலருக்கும் இதழ் 5. செவ்வரளி மலர். செவ்வரளி மலருக்கு மட்டும்தான் வாசனையுமே இருக்காது. இல்ல இல்ல, உப்பில்லாத சாப்பாடை சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதேதான். அந்த பூவிலும் உள் சிவலிங்கமாக இருந்து கொண்டு காட்சி கொடுத்து ஜோதி சிவலிங்கமாகவே காட்சி கொடுத்திருக்கும் அந்த செவ்வரளி மலரை கொண்டு சிவனாகவே லிங்கத்தை உருப்பிடித்து சாணி கொண்டு தரைமல்லைக்கு இப்படி 1 வருடம் 2 வருடம் 6 வருடமாக தவம் இருந்தானே. தவம் இருந்து வருகிறான். ஈசன் வந்தாரா? இல்லையே. உடையவன் வந்தாரா? வரலையே. மகாதேவன் வந்தாரா? வரவில்லையே. பித்தா விரைசூடி பெருமானே அருளாளா எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை வைத்தாய் பெண்பால் பெண்ணை வெண்ணை நல்லோர் அருட்டுரையுள் அத்தானே உமக்கு ஆளாயின் நல்லேன் எனலாமே. இப்படியாகவே சிவனை மனதிலே எண்ணி 12 வருடம் தவம் இருந்தானே. 13ஆம் வருடத்திலே அங்கே என்ன ஆகுகிறது தெரியுமா? என்ன நடக்கிறது? அந்த அஷ்டகிரி பருவதமா ஆண்டவனும் பார்வதியும் பகவானும் பார்வதியும் அமர்ந்திருக்கும் நேரம் கைலாசம் என்ன ஆகுது? என்ன நடக்கிறது? கிட்ட 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 ஆடுது. அது கிட்ட 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 ஆடிடுமா? எப்படி ஆடுது? கிட்ட 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 ஆடிடுமா? ஆடிடுமோ? ஆதி கைலாசம் ஆடும் நேரம், ஆடுகிற நேரம் நந்திதேவன் வந்து வல்லரக்கனை அழைத்து வந்து பார்வதி இடத்திலே சத்தியத்தை வாங்கி அக்னி வரம் வாங்கினானே. வரத்தை வாங்கின நேரம் வானவர் ஓடினார், மறையவன் ஓடினார். மறையவன் ஆதித்தன் ஓட ஓட தேவர்களை
ஒரு நந்தவன தோட்டமாக்கி ஆண்டவன் சிவபெருமான் ஆக்கிக்கிறான். அதிலே லிங்கமாக மறைந்த நேரம் சிவனார் மறைந்திருக்கிறார். இந்த வல்லரக்கனை அழிப்பதற்காக பெண்ணை போல ரூபம் கொண்டு பெண்ணை போல் ரூபம் கொண்டு இந்த பெருமாள் ஏகி வாரா, பெருமாள் ஏகி வாரா. அந்த பெண்ணை போல் ரூபம் கொண்டு பெண்ணை போல் ரூபம் கொண்டு பெண்ணை போல் ரூபம் கொண்டு பெருமாள் வடிவம் கொண்டு வல்லரக்கன் முன்னாலே 16 வயது சென்று பருவநல்ல மங்கை போலே மங்கையை நீக்கும் போது வல்லரக்கன் கண்டானே வாங்கிய வரத்தை தலை மறந்தார் பெண்ணை கண்டு மயங்கினாரே இதை கண்டால் அந்த மோகினியார் உன்னோடு வரணுமானா பம்பா நதி கரையதிர குளித்து நீராடி தொண்டையில நீரெடுத்து வைத்த நேரம் கொண்டிருக்க நாவாரன்னு சொன்ன நேரம் ஐயருக்கும் ஐயரான ஐயன் கும்பலங்காவு ஐயனா ஐயன் பிறந்து வருகிறானே எப்படிப்பட்ட ஐயன் பிறந்து வருகிறான் எப்படி கும்பலங்காவு ஐயன் பிறந்து வருகின்றான்